இந்த பலாப்பழத்தெல்லாம் முக்கியமான ஒன்றை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்காண்டி முதல்ல இந்த பலாப்பழத்தை நல்லா சுத்தமாக வெட்டி எடுத்துக்கிடுவோம், க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த பலாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி ஹைட்டில் இது விழுந்ததுன்னா 2ஆக உடஞ்சிருச்சு. இதோடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ இருக்கும். அதனால இது 2ஆக உடஞ்சது. இது மேலேருந்து மரத்துலேருந்து வெட்டும்போது இது காயாக இருந்துச்சு. இது 2 3 ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு பாதி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துருச்சு. அது பழுத்ததுன்னா அதோட கலரே உங்களுக்கு தெரியும். இது எந்த அளவுக்கு பழுத்துருக்கு பாருங்கள். அதனால தான் இதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா எறும்புகள்லாம் அந்த பழுத்ததுனால அதெல்லாம் போய்ட்டு சாப்பிட்டுருக்கு. அந்த சுளையில் உள்ள இனிப்பாக இருக்கிறதுனால இது சாப்பிடுது. இதோட சக்கைகள் உட்பட கலர் மாறிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப நாள் இது ரொம்ப பழுத்ததுனால இதோடைய கலர்கள் நல்லா மாறிடுச்சு. அதனால இந்த எறும்புகள் இந்த சாப்பிட்ட போது எல்லாத்தையும் நம்ம கத்தியை வச்சு நல்லா சுத்தமாக நல்லா வெட்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா எறும்புகள் எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். அதை அந்த பலாப்பழத்தை இது தண்டு உள்பட நல்லா கலர் ஆகிருச்சு. ஏன்னா இது நல்லா பழுத்துருச்சு. அதனால தண்டு உள்பட நல்லா அந்த தண்டு அந்த சக்கை எல்லாமே அந்த பழத்துடைய சுளையுடைய கலருக்கு வந்துருச்சு. எல்லாமே நல்லா பழுத்ததுனால இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தை நல்லா சுத்தமாக நல்லா தெளிவாக வெட்டி எடுத்தாச்சு. இந்த பலா சுளையில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வேர் வந்திருக்கு பாருங்கள். இந்த சுளைக்குள்ளே உள்ள விதைகள் முளைச்சிருக்கு. நல்லா முளைச்சி வேர் நல்லா ஓடி இருக்கு பாருங்கள். இந்த விதை பார்த்தா ரொம்ப நல்லா தெளிவாகவே பார்க்கலாம். நல்லா முளைச்சிருக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சி நல்லா வேர் ஓடி இருக்குது. இதை கொண்டு போய் நம்ம மண்ணில் வச்சாலும் நல்லா இது வளரும். இப்போ இந்த விதைகள் எல்லாம் முளைச்சதுனால இதோடைய சுளைகள் இனிக்காது. ஏன்னா இந்த இனிப்புத்தன்மை எடுத்துக்கிட்டு தான் இது முளைச்சிருக்கு. ஆனால் அந்த சுளைகள் இனிக்கவே இனிக்காது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆனதுனால இந்த காய்கள் முளைக்க கிளம்பிடுச்சு. அந்த காய்கள் உள்ள விதைகள் முளைக்க கிளம்பிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லாவே முளைச்சிருக்கு. இந்த வேர்கள் பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு முளைச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ நீளம் போயிருக்குன்னு பாருங்கள். இதில் உள்ள நீர் சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இது இந்த விதைகள் முளைக்கிறதுனாலே இது இனிப்புத்தன்மை இருக்காது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சுளைகள்லையும் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வேர் அந்த சுளையிலேருந்து பக்கத்தில் உள்ள சுளைக்கு வரைக்கும் அந்த வேர் ஓடி இருக்கு. இந்த விதையை கையால் பிடிச்சி இழுத்துமே எடுக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வேர் ஓடிருச்சு. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எவ்வளோ நீளத்துக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த வேர். இந்த பலாப்பழம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி விதைகள் எல்லாமே முளைச்சிருச்சு. அதனால் இந்த பலாப்பழமே சுவையே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது.